சிவபுராணத்தின்படி சிவபெருமான் பூலோகத்தை அடிக்கடி பார்வையிட வருவார். அப்படி ஒரு முறை பூமியில் சுற்றிய போது ஒரு அடர்ந்த வனத்திற்கு சென்றார். அந்த காட்டில் பல ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தனர். ஈசன் எப்போதும் பிறந்த மேனியாகத்தான் இருப்பார். அதை பற்றி அவர் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. மனைவிகளும் அந்த காட்டில் இருந்தனர். அதை பற்றி அவர் அறியாமல் இருந்தார். இதனை அறிந்த ரிஷிகள் அவர் ஈசன் என்று அறியாமல் அவருக்கு பாடம் புகட்ட திட்டமிட்டனர். வனங்களில் சுற்றித் திரிபவர் ஈசன் என்று அறியாத ரிஷிகள் அவர் தினமும் வரும் வழியில் ஒரு குழியை தோண்டினர். சிவபெருமான் குழி அருகில் வந்ததும் அவர்கள் கூண்டில் அடைத்து வைத்திருந்த புலியை திறந்துவிட்டனர். யோகியான சிவன் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரே நொடியில் அந்த புலியை கொன்று அதன் தோலை கிழித்தார். மேலும் தன் வெற்றியின் அடையாளமாக சிவன் புலியின் தோலை தன் உடலில் சுற்றி கொண்டார். இவ்வளவு எளிதாக புலியை கொன்றவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது என்பதை ரிஷிகள் உணர்ந்து அவரின் காலில் விழுந்தனர். புலி சின்னம் சிவபெருமானுடன் மட்டுமல்லாமல் மகிஷாசுர மர்த்தினியாக மகிஷாசுரனை அழித்த தேவி எப்போதும் புலியுடன் சித்தரிக்க